ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த சேனல் வீடியோஸில் எல்லாமே ஒரு சிச்சுவேஷன் பேஸ்டில் இருக்கும். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவேன். அந்த சிச்சுவேஷனில் எப்படி நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்க, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு புது சிச்சுவேஷன், ஒரு புது ப்ராஜெக்ட் உங்கள் டீமுக்கு கிடச்சிருக்கு. உங்கள் டீம் மெம்பர்ஸ்கிட்ட அதை பற்றி பேச போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஐ ஆம் ஹாப்பி டு டெல் யூ. உங்களுக்கு சொல்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஐ ஆம் ஹாப்பி டு டெல் யூ. இந்த டெல் அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாக அனௌன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஹாப்பி டு அனௌன்ஸ் யூ. அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இட் கிவ்ஸ் மீ எ கிரேட் ஹாப்பினஸ். இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்கறது. இட் கிவ்ஸ் மீ எ கிரேட் ஹாப்பினஸ். இந்த சென்டென்ஸ் அப்படி கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இதில் 3 டைப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய டைப்பில் பேசலாம். இதில் ஃபர்ஸ்ட் டைப் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஐ ஆம் ஹாப்பி டு டெல் யூ. கண்டினியூ பண்ணலாமா? ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் வெரி ஹாப்பி டு டெல் யூ தட், அது என்னன்னா, we have got a நியூ ப்ராஜெக்ட். இந்த have got இதை நோட் பண்ணி பாருங்கள். இப்போ got அப்படிங்கிறது எந்த வேர்ப்? கெட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் got. have எதுக்காக வந்திருக்கு? இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு have யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நீங்கள் டைரெக்டாக வி காட் எ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் கிராமட்டிக்கலாக கரெக்டாக சொல்லணும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அப்போ ஹேஸ், ஹேவ், ஹேடு யூஸ் பண்ணணும். இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்டாக்ஸ் சேனல் பாருங்கள். இந்த சேனலில் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது, டைரெக்டாக அப்ளிகேஷன் தான் இருக்கும். அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி we have got a நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு டெல் யூ தட் we have got a நியூ ப்ராஜெக்ட். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, ஒரு பதவி உயர்வு கிடச்சிருக்கு. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். அதை எப்படி சொல்லுவோம்? இதே மாதிரி பாருங்கள். ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ, ஐ எம் வெரி ஹாப்பி டு டெல் யூ. I am very happy to inform you that I have got a promotion. ஸோ இந்த இடத்துலையும் have got யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். I have got a promotion. இப்போ வேறு மாதிரி சொல்லலாமா? தமிழில் எப்படி வேறு மாதிரி சொல்கிறோம் ஒரே விஷயத்தை, அது மாதிரி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணலாம். I am very happy to inform you that I have got a promotion. இது ஒரு டைப். I am happy to tell you that I am promoted. அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், promoted. I am promoted. நான் ப்ரமோஷன் செய்யப்பட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கீங்க, அது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை செஞ்சிட்டிங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லணும். ஐ எம் வெரி ஹாப்பி டு டெல் யூ தட் ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் எ ஸ்வீட். ஓகே, அந்த பழைய சென்டென்ஸ் மாடல்லே நான் இதை சொல்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு டெல் யூ. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை சொல்கிறதுக்கு. என்னென்னா, நான் ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கேன். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் எ ஸ்வீட். இட் இஸ் வெரி டேஸ்டி. அது ரொம்ப சுவையாக இருக்குது. இப்போ அகைன் பழைய சிச்சுவேஷனுக்கு வருவோம். ஓகே, ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, அதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு டெல் யூ தட் வி ஹாவ் காட் எ நியூ ப்ராஜெக்ட். இப்போ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறீங்க. திஸ் இஸ் எ ஃபாரின் ப்ராஜெக்ட். இது ஒரு சென்டென்ஸ், ஒரு சிம்பிளான சென்டென்ஸ். திஸ் இஸ் எ ஃபாரின் ப்ராஜெக்ட். இல்லைனா திஸ் இஸ் எ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். இது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். நீங்கள் அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. இதை நீங்கள் அந்த குரூப்கிட்ட சொல்லணும், உங்கள் டீம் மெம்பர்ஸ்கிட்ட சொல்லணும். அதில் பாருங்கள், எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது, வாக்கியங்கள் எல்லாமே. ஐ ஹாவ் ரெட், ரீடுன்னு வாசிக்கக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா ரீடு அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ரெட் அப்படின்னு தான் வாசிக்கணும். ஆனால் ஸ்பெல்லிங் அதே ஸ்பெல்லிங் தான் இருக்கும், READ தான் இருக்கும். ஆனால் வாசிக்கிறது மட்டும் ரெட். ஐ ஹாவ் ரெட் த ஃபுல் ப்ராஜெக்ட். நான் ஃபுல் ப்ராஜெக்டையும் வாசிச்சிட்டேன், ரீட் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்டு திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராஜெக்ட். எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்? இன் எ வீடியோ, ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் அப்லோடட், டவுன்லோடு உங்களுக்கு தெரியும். டவுன்லோட்னா ஒரு வெப்சைட்லேருந்து இல்லை ஒரு ஃபைலை நம்ம மொபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது.
இறக்குறது, நம்மளுடைய கேலரிக்கு ஆர் நம்மளுடைய ஸ்பேஸுக்கு இறக்குறது, அது வந்து டவுன்லோட். இது அப்லோட்னா நம்மகிட்ட இருந்து அந்த வெப்சைட்டுக்கு கொடுக்கறது. ஓகே, ஐ ஹாவ் அப்லோடட் த வீடியோ இன் வாட்ஸ்அப் குரூப். இப்போ இம்ப்ரெட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி, ஓப்பன் யுவர் வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணுங்கள், ஃபைண்ட் அ வீடியோ. ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்கள், அதை கண்டுபிடிங்க, ஃபைண்ட் அ வீடியோ. ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் த ப்ராஜெக்ட் இன் தட் வீடியோ. நான் அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மேக்ஸிமம் சென்டென்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே குறுகிய காலத்தில், நிகழ்காலத்தில் நடந்து முடிஞ்சிற செயல்கள். ஓகே, ஸோ அதனால் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஐ ஹாவ் ரெட், ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன், ஐ ஹாவ் அப்லோடட். இந்த ப்ராஜெக்டை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்கணும். டெல் மீ த ஸ்டார்டிங் டேட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸ்டார்டிங் டேட், இந்த 2 வார்த்தைகளை நோட் பண்ணுங்கள். ஓகே, த ஸ்டார்டிங் டேட். இதவே அடுத்த சென்டென்ஸில் பாருங்களேன், வென் வில் வி ஸ்டார்ட். ஸ்டார்ட்னு மாற்றிட்டோம், வேர்பாக மாற்றிட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வரல, ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரல அப்படின்னா வேறு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அது வரலையே, அதில் இருக்கிற கிராமர் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ டெல் மீ த ஸ்டார்டிங் டேட் ஆஃப் த ப்ராஜெக்ட். வென் வில் வி ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் ஒர்க். ஐ வாண்ட் த ஸ்டார்டிங் டேட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், டெல் மீ. ஸோ 3 டைப்பில் நம்ம கேட்கலாம். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்னும் இந்த ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்கணும். டு யூ வாண்ட் டு நோ, உங்களுக்கு தெரியணுமா? டு யூ வாண்ட் டு நோ மோர், இன்னும் நிறையா உங்களுக்கு தெரியணுமா? டு யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை பற்றி இன்னும் நிறையா உங்களுக்கு தெரியணுமா? இப்போ அந்த ஸ்வீட்ஸ் டாபிக் வருவோம். உங்களுக்கு அந்த ஸ்வீட் நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியணுமா? இது எப்படி கேட்குறது? டு யூ வாண்ட் டு நோ, அதுக்கப்புறம் எப்படி அந்த சென்டென்ஸ் வரும்? டு யூ வாண்ட் டு நோ ஹவு ஐ ப்ரிப்பேர்ட் தட் ஸ்வீட். ஹவு ஐ ப்ரிப்பேர்ட் தட் ஸ்வீட், எப்படி நான் அந்த ஸ்வீட்டை செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியணுமா? நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதை எப்படி சால்வ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்கணும். இது எப்படி சொல்கிறது? டு யூ வாண்ட் டு நோ ஹவு ஐ சால்வ் த ப்ராப்ளம். பாருங்கள், ரொம்ப ஈஸி. டு யூ வாண்ட் டு நோ ஹவு ஐ சால்வ் த ப்ராப்ளம். இதே மாதிரி நீங்கள் ஒரு மீட்டிங் சரியான நேரத்துக்கு போய் அட்டன் பண்ணிட்டீங்க. அது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் முடியல. ஆனால் நீங்கள் மட்டும் கரெக்டான டயத்துக்கு போயிட்டீங்க. நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லணும், நான் எப்படி கரெக்டான டயத்துக்கு அட்டன் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க கேள்வி. இது எப்படி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறது? Do you want to know how I attended the meeting at correct time? கரெக்ட் டயத்துக்கு நான் எப்படி போனேன்னு உங்களுக்கு தெரியணுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன சுச்சுவேஷன் நீங்களாக இமேஜின் பண்ணுங்கள். அதில் கேள்விகள், பதில்கள் எப்படி சொல்கிறது, எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி சொல்கிறது, டவுட்ஸ் எப்படி கேட்குறது, இந்த மாதிரியான சென்டென்சஸை நீங்களே ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.